Hello friends, welcome to Art of Samayal. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாட்ஸ் குக்கிங் சேலஞ்சோட 12வது கொஸ்டினுக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்கும் தேங்க்ஸ். கரெக்ட், பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ். இப்போ இந்த பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்ட்டு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ். இப்போ பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். வேக வைத்த பாஸ்மதி ரைஸ் 1.5 கப், அதாவது பாஸ்மதி அரிசி 1.5 டம்ளர், அரை மணி நேரம் ஊற வச்சு சாதம் பண்ணி வச்சிருக்கேன். கேப்சிகம் 1 பொடியா கட் பண்ணிருக்கு, கியூப்ஸா கட் பண்ணணும் இந்த மாதிரி. பைனாப்பிள் 3/4 கப், அதுவும் கியூப்ஸா கட் பண்ணிருக்கு. நெய் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், பூண்டு பொடியா நறுக்கினது 4 பல், பச்சை மிளகாய் 3, வெங்காயம் 2 பொடியா கட் பண்ணிருக்கு, உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 3, பாதாம் முந்திரி பருப்பு ஒரு 6 பீஸ் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கு. இப்போ வாங்க நம்ம பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ் தாளிக்கிறதுக்கு ஒரு வானல் எடுத்துக்கலாம். அடுப்பை வச்சுட்டு இப்போ வானல் நல்லா சூடாயிடுச்சு. அதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அதில் நம்ம இந்த பொடியை கட் பண்ண பாதாமும் முந்திரி பருப்பையும் போட்டுக்கலாம். அந்த பாதாமும் முந்திரி பருப்பு லைட்டாக ப்ரௌன் கலர் வரணும். உங்ககிட்ட பாதாம் இல்லைன்னா வெறும் முந்திரி பருப்பு மட்டும் போட்டுக்கலாம். இதில் காஞ்ச திராட்சையும் போடலாம், அது சிலருக்கு பிடிக்காது, அதனால நீங்கள் போடலை. விருப்பம் இருந்துச்சுன்னா அதுவும் போட்டுக்கலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ இந்த ப்ரௌன் ஆயிடுச்சு முந்திரி பருப்பும் பாதாமும். இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்துடலாம். இதை எடுத்து வச்சிருச்சு. அடுத்து இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த நெய் சூடாயிடுச்சு. அதில் நம்ம இந்த கியூப்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கோம்லே பைனாப்பிள், அதை இதில் போட்டுக்கலாம். இந்த நெய்யில் லைட்டாக வறுத்துக்கலாம். நெய்யில் பைனாப்பிள் வறுத்தட்டையும் நல்லா வாசமாக இருக்குது. இது 3/4 கப் தான் வெந்தால் போதும். இந்த பைனாப்பிள் இது லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் வந்தால் நல்லாயிருக்கும், அதனால தான் இந்த மாதிரி நெய்யில் லைட்டாக வறுக்கிறேன். அடுப்பு ஹைலியே இருக்கட்டும். இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு பண்ண இந்த கலரில் அங்கங்கே கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நம்மளோட நெய்யில் வறுத்த பைனாப்பிளும் ரெடி, முந்திரி பருப்பு பாதாமும் வறுத்தாச்சு. இது இப்போ சைடில் அப்படியே வச்சிடலாம். அதே வானலில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற எண்ணெயை ஊற்றிடலாம். அதில் நம்ம இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதுக்கு ஊற்றிட்டோம். இப்போ 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம பொடியை கட் பண்ண பூண்டு இதில் போட்டுடலாம். இப்போ பூண்டு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற காஞ்ச மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாயும் போடுறோம், காரம் கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் காஞ்ச மிளகாயும் போட்டு பண்ணுறோம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மிளகாவும் பூண்டு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பொடியை கட் பண்ண பெரிய வெங்காயமும் 3 பச்சை மிளகாயும். அடுத்து இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு. வெங்காயம் வந்து ஒரு லைட் பிங்க் கலர் வந்தால் போதும், ரொம்ப ப்ரௌன் கலர் ஆக வேண்டாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது கலருக்காக தான் போடுறோம். இப்போ மஞ்சத்தூளோட பச்சை வாசம் போயிடுச்சு. அடுத்து நம்ம கியூப்ஸாக கட் பண்ணி வச்ச கேப்சிகத்தையும் போட்டுடலாம். உங்ககிட்ட பன்னீர் இருந்துச்சுன்னா பன்னீர் இந்த டைமில் போட்டுக்கலாம். பன்னீர் கூட நம்ம பைனாப்பிள் மாதிரி லைட்டாக எடுத்துகிட்டு கூட பண்ணலாம், இன்னும் நல்லாயிருக்கும். கேப்சிகம் வந்து ரொம்ப வேகக்கூடாது, பாதி அளவு வெந்தால் போதும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதையும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கட்டையும் நல்லாயிருக்கும். இது ஈஸியாக பண்ணலாம், எந்த தூளும் இல்லை, நம்ம வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம். வீட்டில் சாதம் மீந்துச்சுன்னு பைனாப்பிள் இருந்துச்சுன்னா டக்குன்னு பண்ணிடலாம். இன்றைக்கி நான் பாஸ்மதி அரிசியில் சொல்லியிருக்கேன், நம்ம நார்மல் பொன்னி அரிசிலையும் பண்ணலாம், சாப்பாட்டு அரிசிலையும் பண்ணலாம். இந்த கேப்சிகம் பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த பாஸ்மதி ரைஸை இதில் போடலாம். இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பக்கத்துலேயுமே உங்களுக்கு கலர் தெரியுதுங்களா, அந்த மஞ்சள் க்ரீன். இனி நம்ம இன்னும் பைனாப்பிள் போடல, நட்ஸ் எல்லாம் இன்னும் போடலை, இன்னும் அதெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும்.
கலர் பார்க்கவே நமக்கு ரிச்சாக இருக்குது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் உப்பு நம்ம பார்த்துக்கலாம். சொல்ல மறந்துட்டேன், சாதம் வேக வைக்கிறதையும் கொஞ்சம் அந்த சாதத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இதில் உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இந்த நெய்யில் வறுத்த பைனாப்பிளையும் நட்ஸையும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பைனாப்பிளை போட்டுக்கலாம். அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பைனாப்பிள் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நட்ஸு, முந்திரி பருப்பும் பாதாமும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நட்ஸும் போட்டாச்சு, பைனாப்பிளும் போட்டாச்சு. இதை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சு இந்த பைனாப்பிளோட வாசம் அந்த சாதத்தில் இறங்கணும். அதனால 5 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். இப்போ இது 5 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். பார்க்க டைம் நல்லா இருக்கு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஒரு சர்விங் பிளேட்டில் மாற்றலாம். இப்போ நம்மளோட சுட சுட பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக சாப்பிட்டு யம்மியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.